உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு விழாவாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது சிதம்பரம் சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் கர்ம வீரர் காமராஜருக்கு ஒவ்வொரு புகழ் சேர்க்கும் வகையிலும் அவரது வாழ்க்கையை பாட புத்தகங்கள் மற்றும் கல்லூரி புத்தகங்கள் இடம்பெற செய்தும், அதே போல அவருடைய பெயரில் பல்வேறு திட்டங்களும் மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களும் என தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, தற்போது தமிழகம் ஒரு கல்வியில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை இந்தியாவை முன்னோடி மாநிலமாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே காமராஜர் ஆட்சி காலத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்வி சீர்திருத்த முறைதான். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி என்ற அடிப்படையில் அவர் கொண்டு வந்த நடுநிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி என இந்த பள்ளிகள் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சியை ஈடுபட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான அணைகள் அனைத்தையும் காமராஜர் காலத்தில் கொண்டு வந்தவைகள் தான். தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய பல்வேறு முக்கியமான நிறுவனங்கள், வெல் உள்ளிட்ட முக்கியமான நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்தார். தமிழகம் இன்று ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்க திட்டங்களே ஆகும். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர் பெயரை போற்றும் வகையிலும் காமராஜர் ஆட்சி வழி நாங்கள் நடத்துவோம் என்று ஒவ்வொரு முறையும் சூளுரைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு வருடமும் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வாழ்வில் எளிமையான அரசியல்வாதியும் நேர்மைக்கு புகழ் பெற்றவரும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட விதமான காமராஜர் அவர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு என்று பல்வேறு எழுத்தாளர்கள் கூட புகழ்மிக்கும் வகையில் அவருடைய வரலாற்றை கூறியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தொடக்க காலத்திலிருந்து தன் வாழ்நாள் இறுதி வரை நேர்மையை மட்டுமே தன்னுடைய கையிருப்பாக கொண்டு வாழ்ந்த காமராஜர் அவர்களுடைய புகழ் சேர்க்கும் விதமாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சிலை இருக்கக்கூடிய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராஜர் அவர்களின் புகழை ஓங்கும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கர்ம வீரர் காமராஜர் தமிழகத்தில் நீங்காத புகழ் பெற்று 100 வாழ்வார் என்று தமிழக அரசின் சார்பில் குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது.